வணக்கம். இப்போ வந்து டர்னிப் கறி பண்ண போகிறாங்க. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து சீசன் தான் நல்லா கிடைக்கும். இது வின்டரில், ஸோ நல்லா யூஸ் பண்ணலாம் வின்டரில். டர்னிப் கறி பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். மேலே உள்ள இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணது மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நாள் வச்சிட்டிங்கன்னா முளை வந்துடும். இது வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சோன்னா வரும் நல்லா. இது வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டர்னிப்பு தோல் எடுத்துட்டேன். தோல் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டு டெரஸில் இருந்தது. அதையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நறுக்கி வச்சுக்கலாம். அதையும் ஸ்ப்ரிங் ஆனியனையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு, ஒரு சிகப்பு மிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் ஃப்ரை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி நறுக்கி வச்ச டர்னிப் போடணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 கை அளவு தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும். தேவையான சால்ட்டு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகா பொடி. காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு 1/4 ஸ்பூன் தனியா பொடி. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு மூடி வைக்கலாம். ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்துருச்சு. மேலே பொடியாக சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. டர்னிப் கறி ரெடி.